தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம தமிழக அரசோட 2 மிக முக்கியமான திட்டங்களை பத்தினா ஒரு விரிவான செய்தி அறிக்கையை தான் பார்க்க போறோம். ஒன்னு, பெரிய வரவேற்பு பெற்ற மகளிர் உரிமை தொகை திட்டம். அதுல இப்போ புதுசா என்ன சர்ச்சை கிளம்பி இருக்கு, தகுதி இருந்தும் பணம் கிடைக்காதவங்க என்ன செய்யணும். இன்னொன்னு, லட்சக்கணக்கான மக்கள் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற நகைக்கடன் தள்ளுபடி. அது உண்மையிலே வருமா வராதா? தமிழ்நாட்டோட ஒவ்வொரு குடிமகனும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த விஷயங்களை பத்தி ஆழமா விரிவாக அலசலாம் வாங்க. சரி, நம்மளோட இந்த செய்தி அறிக்கையில முதல்ல உரிமை தொகை திட்டத்தோட புது சர்ச்சை பத்தியும், அடுத்து அது சம்பந்தமா உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களையும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நகைக்கடன் மேல மக்களுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு என்ன, கடன் தள்ளுபடி பண்றதுல இருக்கிற உண்மையான நிலவரம் என்ன, கடைசியா இது எல்லாத்தையும் தொகுத்து வழங்க போறோம். முதல்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். தமிழ்நாட்டுல கோடிக்கணக்கான பெண்களுக்கு போய் சேர்ந்த ஒரு முக்கியமான திட்டம் இது. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இப்போ இந்த திட்டம் ஒரு பக்கம் கடுமையான அரசியல் விமர்சனங்களையும், இன்னொரு பக்கம் அதிர்ச்சியான நிதி முறைகேடு புகார்களையும் சந்திச்சுட்டு வருது. அதனால இது ஒரு பெரிய விவாத பொருளா மாறியிருக்கு. எதிர்க்கட்சிகள் சொல்ற முதல் குற்றச்சாட்டு இதுதான். தேர்தல் சமயத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை தரேன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பல நிபந்தனைகளும் தகுதி வரம்புகளும் கொண்டு வந்ததால 2 கோடிக்கும் அதிகமான ரேஷன் கார்டு இருந்தும் வெறும் 1,35,00,000 பேருக்கு தான் இந்த பணம் போய் சேருது. கிட்டத்தட்ட 80 லட்சத்துக்கும் அதிகமான பெண்கள் இந்த திட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, இது உண்மையிலேயே பெண்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்துற திட்டம் மாதிரி தெரியல, தேர்தல்ல ஓட்டு வாங்குறதுக்காக கொண்டு வந்த ஒரு கவர்ச்சி திட்டம்னு கடுமையா விமர்சிக்கிறாங்க. இப்போ இதுதான் இந்த முழு பிரச்சனையோட மைய புள்ளி. இவ்ளோ பெரிய திட்டத்துக்கு வருஷத்துக்கு 10,000 கோடி ரூபாய் செலவாகுது. அந்த பணம் அது எங்கிருந்து வந்தது? இதுதான் இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. பாருங்க, தலித் விடுதலை இயக்கம்னு ஒரு அமைப்பு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்துல ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. அது சாதாரண புகார் இல்ல, ரொம்ப தீவிரமான ஒரு குற்றச்சாட்டு. அதாவது பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியின மக்களோட வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட சிறப்பு நிதியை தமிழ்நாடு அரசு எடுத்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு பயன்படுத்திடுச்சுங்கிறது தான் அந்த புகாரோட சாராம்சம். இந்த குற்றச்சாட்டோட தீவிரத்தை இந்த நம்பரை பார்த்தா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. கடந்த 3 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய் SC/ST சிறப்பு நிதிய இந்த உரிமை தொகை திட்டத்துக்கும் மத்த பொது திட்டங்களுக்கும் மடைமாற்றம் செஞ்சிருக்காங்கன்னு அந்த புகார்ல சொல்லப்பட்டிருக்கு. இது ஆளும் கட்சிக்கு ஒரு பெரிய அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. சரி, இந்த அரசியல் விவாதங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பொதுமக்களான உங்களுக்கு பயன்படுற சில தகவல்களை பார்க்கலாம். அதாவது உரிமை தொகை இன்னும் கிடைக்காதவங்க என்ன செய்யணும், அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டிருந்தா அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு வழிகாட்டிய இப்ப விரிவா பார்க்கலாம். நிறைய பேரோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணம் இந்த தகுதி வரம்புகள் தான். முதல்ல, அப்ளை பண்ற பெண்ணுக்கு 21 வயசு முடிஞ்சிருக்கணும். குடும்பத்தோட வருமானம் வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா இருக்கணும். குறிப்பிட்ட அளவுக்கு மேல விவசாய நிலம் இருக்கக்கூடாது. குடும்பத்துல யாரும் அரசு வேலையிலயோ பென்ஷன் வாங்குறவங்களாவும் இருக்கக்கூடாது. முக்கியமா உங்க போன் நம்பர், ஆதார் கார்டு, பேங்க் அக்கவுண்ட் இது 3 சரியா இணைக்கப்பட்டிருக்கணும். ஒருவேளை நீங்க மேல்முறையீடு செய்ய போறீங்கன்னா இந்த ஆவணங்கள் எல்லாம் கையில ரெடியா வச்சுக்கோங்க. உங்க ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, பேங்க் பாஸ்புக், கரண்ட் பில் ரசீது, உங்க போட்டோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சில இடங்கள்ல ஓட்டர் ஐடியும் கேக்குறாங்க. உங்க விண்ணப்பம் தகுதியிருந்தும் தப்பா நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு நீங்க நினைச்சா நீங்க மேல்முறையீடு செய்யலாம். இதுக்கு நீங்க நேரா உங்க ஏரியா தாலுகா ஆபீஸ்க்கு போகணும். அங்க உங்க ரேஷன் கார்டு, வருமான சான்றிதழ் மாதிரி உங்க தகுதியை நிரூபிக்கிற எல்லா ஆதாரங்களையும் காட்டி உங்க விண்ணப்பத்தை மறுபரிசீலனை செய்ய சொல்லி கேட்கணும். இதுதான் சரியான வழிமுறை. இப்போ நம்ம செய்தி அறிக்கையோட அடுத்த முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். தமிழ்நாட்டுல பரவலா பேசப்படுற இன்னொரு விஷயம் நகைக்கடன் தள்ளுபடி. போன தடவை பண்ண மாதிரி இந்த முறையும் அரசாங்கம் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுமான்னு மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த எதிர்பார்ப்புக்கு அடிப்படை காரணம் 2021ல திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி தான். அப்போ கூட்டுறவு வங்கிகள்ல 5 பவுன் வரைக்கும் வச்ச நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும்னு சொல்லி ஆட்சிக்கு வந்ததும் அதை நிறைவேற்றினாங்க. அதனால சுமார் 15 லட்சம் பேர் பயனடைஞ்சாங்க. அதே மாதிரி இந்த முறையும் ஒரு அறிவிப்பு வரும்னு மக்கள் ரொம்ப நம்பிக்கையோட காத்துட்டு இருக்காங்க. ஆனா மக்களோட இந்த எதிர்பார்ப்புக்கும் அரசாங்கத்தோட உண்மையான நிதி நிலைமைக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. மறுபடியும் ஒரு பெரிய நகைக்கடன் தள்ளுபடியை அறிவிக்கிறது ஏன் கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லைங்கிறதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதை இப்ப விரிவா பார்க்கலாம். நிபுணர்கள் சொல்றபடி நகைக்கடன் தள்ளுபடி சாத்தியமில்லாம போறதுக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. 1, கூட்டுறவு வங்கிகளோட மோசமான நிதி நிலைமை. 2வது, இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. 3வது, தணிக்கை பண்றதுல இருக்கிற செலவும் சிக்கல்களும். இது ஒவ்வொன்னையும் இப்போ தெளிவா பார்க்கலாம். முதல் காரணம் வங்கிகளோட நிதி நிலைமை.
போன தடவை அறிவிச்ச சுமார் 6000 கோடி ரூபாய் தள்ளுபடி பணத்தை அரசாங்கம் உடனே கூட்டுறவு வங்கிகளுக்கு கொடுக்கல. பல வருஷங்கள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுத்தாங்க. இதனால அந்த வங்கிகளோட பணப்புழக்கம் ரொம்ப பாதிக்கப்பட்டு நிதி நெருக்கடிக்கு ஆளாயிடுச்சு. இப்போ பல வங்கிகள்ல டெபாசிட் பண்ணவங்களுக்கே வட்டி கொடுக்க முடியாம கஷ்டப்படுற நிலைமை இருக்கு. 2வது காரணம் டெக்னாலஜி. முன்னாடிலாம் ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்க அலகலகு பேர்ல அலகலகு பேங்க்ல கடன் வாங்கி பல தள்ளுபடிகளை வாங்குனாங்க. ஆனா இப்போ அப்படி பண்ண முடியாது. ஏன்னா எல்லா கூட்டுறவு வங்கிகளும் கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்டு ஆதார் கார்டோட இணைக்கப்பட்டுடுச்சு. அதனால ஒரு குடும்பத்துக்கு ஒரு தள்ளுபடி தான் கிடைக்கும். இது முறைகேடுகளை பெருமளவு தடுத்திடும். ஒருவேளை இப்ப புதுசா 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிச்சா அரசாங்கத்துக்கு எவ்ளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? இப்போ தங்க விலை, பேங்க்ல அடகுல இருக்கிற நகைகளோட மதிப்பு எல்லாத்தையும் கணக்குல வச்சு பார்த்தா குறைஞ்சது 25,000 கோடி ரூபாய் தேவைப்படும்னு மதிப்பிடுறாங்க. இது ரொம்ப பெரிய தொகை. இந்த ஸ்லைடு தான் உண்மையான நிலவரத்தை அப்படியே நமக்கு காட்டுது. ஒரு பக்கம் இந்த ஒரு திட்டத்துக்கு மட்டுமே 25,000 கோடி ரூபாய் தேவை. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டோட மொத்த கடன் சுமையே இப்போ கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாயை தாண்டிடுச்சு. இவ்ளோ பெரிய கடன்ல இருக்கிற ஒரு மாநிலம் இன்னும் 25,000 கோடி ரூபாயை இந்த ஒரு திட்டத்துக்காக ஒதுக்குறதுங்கிறது எவ்ளோ கஷ்டமான விஷயம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம செய்தி அறிக்கையோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா முக்கியமான தகவல்களையும் ஒரு செய்தி தொகுப்பா சுருக்கமா இப்ப பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, உரிமை தொகை திட்டம் SC/ST நலநிதியை மடைமாற்றம் செஞ்சதா ஒரு பெரிய குற்றச்சாட்டை சந்திக்குது. அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டவங்க தாலுகா ஆபீஸ்ல சரியான டாக்குமெண்ட்ஸோட மேல்முறையீடு பண்ணலாம். மக்கள் நகைக்கடன் தள்ளுபடியை எதிர்பார்த்தாலும் அரசாங்கத்தோட நிதி நிலைமையை பார்க்கும்போது அது ரொம்பவும் கஷ்டம். இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், அரசாங்கத்தோட திட்டங்கள் பத்தின செய்திகள் எல்லாத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல்கள் உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பயன்படும் நினைச்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி.